ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷு ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கி பேங்கிள்ஸ் தான். ஆக்சுவலி என்ன த்ரெட் இது பண்ணி தான் வச்சுருக்கேன் 2 கட் பேங்கிள்ஸில். அதில் வந்து சிம்பிளான மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்கிளில் வந்து இந்த பேங்கிளில் பார்த்திங்கனாக்கி 2mm ரவுண்ட் ஷேப் வந்து சென்டரில் வச்சுட்டு ட்ராப் ஷேப் வந்து அது சுற்றி ஒரு ஆஃப் ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது வந்து ஒரு நம்மளோட விரலுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அப்படி வச்சு ஒரு கரெக்டாக எத்தனை 8 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி, ஆஃப் ஃப்ளவர் வந்து 8 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து நான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதில் இன்னொரு பேங்கிள் பாருங்கள், ரெண்டும் சேர்த்து இருக்கும். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மாடல், பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மாடலாக இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு வயலட் கலர், கொஞ்சம் டார்க் வயலட் கலர். இதுக்கு வந்து அதே 2mm வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் 3, அப்புறம் சைடு 2. அது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும் அப்படி வைக்கும்போது. அதுக்கப்புறம் 3Kல வந்து 3ல் வந்து ஐ ட்ராப் இருக்குல்ல, ஐ ஷேப்பு அது வந்து வைக்கிறேன். ஆக்சுவலி என்னைக்கு இது வந்து 4 பக்கம் வைக்கிறனால 4 பக்கத்துக்கும் அந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ராப் ஐ ஷேப் வந்து ஸ்டோன் வச்சு பண்ணுவேன். 4 பக்கத்துங்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கரெக்டானது தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கி ஒரு சின்ன நோட்டில் அந்த வளையல் ஷேப்பை வரைஞ்சிட்டு அது வந்து 4 தாட்டு பிரிச்சுனாக்கி கரெக்டான ஒரு இதில் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு மாறாமல் அப்படி இருக்கும். பிக்னஸ்க்கு வந்து இது ஒரு சின்ன டிப்ஸாக கூட இருக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த வளையல் நான் காட்டல, இன்னொரு பேங்கிள்ஸில் நான் வந்து செய்யும்போது காட்டியிருப்பேன் பாருங்கள். ஓகேவா? இது வந்து இப்போ 4 சைடும் முடிஞ்சிருச்சு. 4 சைடு முடிஞ்சதுக்கப்புறவு ஐ ஸ்டோன்ஸு 3ல் ஐ ஸ்டோன்ஸ் வச்சு 2 பக்கம் லைட்டாக கிராஸில் வச்சுட்டு சென்டரில் ஒரு இது வைக்கும்போது அது இன்னொரு மாடலாட்டு இருந்துச்சு. இதுவும் ரொம்ப சிம்பிளான மாடல் தான். பிகினர்ஸ் வந்து ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் மாடல் தான். இந்த மாடலும் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் வந்து பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கிளிப்ஸ் இல்லை ஜுவல்லரிஸ் எந்த இது வேணுனாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் மெசேஜில் காண்டாக்ட் பண்ணால் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் கூட நான் கொடுத்துருக்குறேன். வேணும்னாக்கி இது பண்ணிக்கலாம். இல்லை ரீசேலராக நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட செஞ்சு சேல் பண்ணுறதுக்கு வந்து நான் ரீசேலருக்கு வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் மூலம் மட்டும் இது பண்ணிகிட்ருக்குறேன். ஆனால் நம்மளோட சேனலில் கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கு. அதனால் யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இருந்து பண்ண முடியாது சிஸ்டர், நாங்கள் ரீசேலர் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். உங்களோட சர்க்கிளில் உங்களுக்கு இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாடல் கூட ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம இன்னும் 3D மாடலுக்கு வந்து போகலை, சிம்பிள் மாடலில் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். அதனால் சிம்பிள் மாடல் தான் கொஞ்சம் காட்டிகிட்ருக்குறேன். சரியா? இது வந்து 4 பேங்கிள்ஸ் செஞ்சுருக்குறோம். ஆக்சுவலி இது வந்து வேறு ஒரு செட் பேங்கிள்ஸ்க்கான உள்ளது. அதான் அந்த இதுதான் சரி காட்டுவோமேன்ட்டு. இது வந்து இன்னொரு பேங்கிள். இந்த பேங்கிள் பார்த்திங்களா, பிக்னஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பக்கங்கும்போது அதில் வந்து 4 பக்கத்துக்கும் ரவுண்டு பேங்கிள் சைஸ் வரைஞ்சிட்டு 4 பக்கம் சென்டரில் வச்சு இது பண்ணிவிட்டு 4 பக்கத்துக்கும் கோடு போட்டுக்கிட்டோன்னா நம்ம 4 பக்கம் டிசைட் பண்ணும்போது கரெக்டாக அமையும். இல்லைனாக்கி லைட்டாக அந்த சைடு இந்த சைடு அப்படி வரும்போது அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் தெரியும். அதனால் இப்படி ஒரு இது வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கி ஆஃப் பால் இருக்குல்ல, அது வந்து சென்டராக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் பால் செயின், அது வந்து ஃபஸ்ட் ஒரு ரவுண்டு, செகண்ட் ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு யூஸ் பண்ணுறேன். 2 ரவுண்டு போட்டு அந்த 2 ரவுண்டு அந்த இதை வந்து இது பண்ணிவிட்டு 4 சைடுக்கு இது வந்து ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? 4 சைடுக்கு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 சைடு இடையில வந்து சின்ன கேப் இருக்கும்ல, அதாவது கொஞ்சம் அந்த கேப் வந்து சிம்பிள் மாடலாக இருக்கனால கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக அந்த சின்ன கேப்பில் இன்னொரு சின்ன ஒரு மாடல்
அதுவும் வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாடல் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக, ரொம்ப டிசைன் இல்லாமல். இதில் வந்து என்னென்னாக்கி பாக்ஸ் ஷேப்பு ஸ்டோன் இருக்குல்ல குந்தன், அது வந்து லைட்டாக கிராஸில் வச்சுட்டு ரெண்டு வந்து லைட்டாக கிராஸில் வைக்கும்போது அதில் வந்து சென்ட்ராட்டு கேப் விழும். அதில் வந்து ஒரு சைடு வந்து என்ன பண்ணியிருப்பேன்னாக்கி 2 mm ஸ்டோன், அதாவது ரவுண்ட் ஸ்டோன் வந்து வச்சுருப்பேன். இன்னொரு பக்கம் வந்து ஐ ட்ராப் வந்து இது அதாவது 3 இது வந்து ஐஸ் ஷேப் வந்து வச்சுருப்பேன். இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாடல் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான். இப்போ நம்ம சைடு பேங்கிளுக்கு இல்லை சென்டர் பேங்கிளுக்கு யூஸ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்ட் இல்லாமல் அப்படி இருக்கிற மாதிரி தான் ஒரு இது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். ஆக்சுவலி இந்த வேலையில் வந்து எனக்காக செஞ்சேன். இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி ரெட் கலர் ரொம்ப பிடிக்குங்கனால எனக்காக நான் இந்த பேங்கிள் நான் செஞ்சுக்கிட்டேன். இந்த பேங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா சிஸ்டர்ஸ்? இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்ட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி என்னைக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் வந்து நிறைய போடுவேன். அடுத்து வந்து இந்த பிளாக்கு, இதில் வந்து என்னென்னாக்கி ஆல்ரெடி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு தான் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, சுகர் பீட்ஸ் வச்சு சென்டர் 4 பக்கம் தான், இது கூட 4 பக்கத்துக்கும் போட்டுட்டு சுகர் பீட்ஸு 4 அந்த சுகர் பீட்ஸை சுற்றி பால் செயின் இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணி விட்ருப்பேன். அது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இது, அதனால் கொஞ்சம் இதுலேயும் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த எஸ் மாடல் குந்தன் இருக்குல்ல, அந்த குந்தனை வந்து என்ன பண்ணியிருப்போம்னாக்கி அந்த பால் செயினை ஒட்டி லைட்டாக கீழே இருந்து அப்படியே கிராஸில் வர மாதிரி வச்சுருப்போம். பார்த்திங்களா? அதை ஒட்டி அப்படி கீழே இருந்து அப்படியே வர மாதிரி வச்சுட்டு அதில் வந்து 2 இதுலேயும் வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு ரவுண்டு 2 mm குந்தன் ஸ்டோன்ஸ், அடுத்து ஒரு சின்ன ஹாட் ஸ்டோன்ஸ், இது வந்து 3 mm அந்த ஹாட் ஸ்டோன், அந்த ஸ்டோன் வந்து வச்சு முடிச்சிருப்பேன். இந்த மாடல் கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் வேணும்னு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகேவா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.